சாமி. ராஜா என் பெயர் என்ன? நான் தொலைத்து வந்தேன். என் தோய் தந்தை என் பிச்சைக்கை என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா என்ன? சொன்னால் தெரியும் அரசே. சொல்லவில்லையே? தெரியாது சாமி. நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் சிறந்த பொன்னான நாடு. தாய் திருநகரத்தின் பெயர் என்னவா? நியூசிலாந்து. தமிழகத்திலே பெயரும் புகழும் பெற்று பிரசித்தி பெற்ற சன்னிதானத்தில் ஒரு ஆலயமாய் விளங்கி வரக்கூடிய கோய்சேரிப்பட்டி மாநகரத்தில் எழுந்தருடைய அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மனுடைய அதாவது பெரிய கூத்து திருவிழா, கார்த்திகை தேவர் திருவிழா. சேலம் மாவட்டத்திலேயே தமிழகத்திலே ஆமா அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அருள்மிகு பச்சையம்மனுக்காக நன்கொடை வசூல் செய்து அதற்கு முக்கியஸ்தர்களாக முன்னின்று மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்ம ராஜாமணி கவுண்டரவை ஐயா அவர்களும் அழகன் கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் அவருடன் அவருக்கு துணையாய் நின்ற நம்முடைய கவுண்டமார்கள் அவர்களும் நன்கொடை கொடுத்த அன்பு உள்ளங்களும் அவர்களுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் இந்த மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருகின்றார். அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் நாடக கலா ரசிக பெருமக்களும் இங்கு அலைகடலில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவர்களும் அருள்மிகு பச்சையம்மனுடைய அருளை பெற்று நோயற்று குறைபெற்ற செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 1100 ஆண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள்மிகு பச்சையம்மனை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் இன்னும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது, சொல்லெல்லாம் அப்படிப்பட்ட போருக்கு பீமன், பொறுமைக்கு தருமர், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அரிச்சந்திரன், வாரி வழங்கிய கொடை வள்ளல் கர்ணனை போல நமக்கு இந்த புண்ணியமான சபையிலே நம் பாதம் பட்டா நாம செஞ்ச பாவம் எல்லாம் தீரும். அப்படி இந்த சபையிலே நமக்கு பணமாலை அணிவித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சொண்டமேட்டூர் மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மணி கவுண்டர் ஐயா அவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பச்சையம்மன் கோயில் கவுண்டர் அழகன் கவுண்டர் ஐயா அவர்களும் மதிப்பிற்குரிய இன்னும் கட்டப்புளியாங்காட்டை சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் கரட்டூர் மாநகரத்திலே வருடத்தில் இது போன்ற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து 3 கூத்து சிறப்பான முறையிலே வருடத்திலே அரங்கேற்றம் செய்து வருகின்ற நம்முடைய வேலை கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் நம்முடைய எட்டிக்கோட்டு மேடை சேர்ந்த நம்ம கோயிந்த கவுண்டர் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேட்டூரை சேர்ந்த குமாரண்ணார் அவர்கள் இன்னும் ரவி அண்ணார் அவர்கள் மாணிக்கம் அண்ணார் அவர்கள் இப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் இன்னும் ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் இன்னும் கோட்டை முனிப்பன் கோயில் பூசாரி நம்முடைய ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்கள் லோகநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் என கலை பண்பாடு துறையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் என் உயிரினை மேலா மதிக்கின்ற அன்பு உள்ளம் படைத்த அன்பு தெய்வம் ராஜா கோவலன் காடு ஐயா கவுண்டர்கள் அவர்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அப்படி கலை பண்பாட்டு துறையிலிருந்து வருகை தந்து அரசால் கிடைக்கின்ற சலுகைகள், விருதுகள், பாராட்டு சான்றிதழ்கள் பெற்று தருவதோடு நலிந்த கலைஞர்களுக்கு 58 வயதிற்கு மேல் ஊக்கத்தொகையாக நமக்கு அரசு மூலமாக கிடைக்கிற அந்த உதவித்தொகையை பெற்று தருகின்றார். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி என்ன ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்கே ஒரு 15 நாள் நிகழ்ச்சி நடத்தி அங்கே ரஷ்ய தமிழ் சங்க விருது, என்ன விருது? ரஷ்யா தமிழ் சங்க விருது என்று சொல்லக்கூடிய விருதினை எல்லாம் பெற்று வெளிநாடுகளுக்கு என்ன அனுப்பி வைத்திருக்கிறார். நம்முடைய அரசு சார்பாக கலைமன்றத்தின் சேலம் அடிக்கடி ரஷ்யாவில் கொண்டு போடுறாங்க. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக
மதிப்பிற்குரிய ஐயாவாகிய ஏடி ஐயா சார்பாக நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களும் நாடகத்திற்கு ஒவ்வொரு நாடக சபாவிலும் சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து வருகை தெரிவித்து இங்கே நடிக்க வந்திருக்கின்ற அத்தனை நடிகர் பெருமக்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த அருள்மிகு பச்சையம்மன் கோயில் சார்பாகவும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அட்டப்படியாங்காட்டை சேர்ந்த நம்ம ராஜாமணி கவுண்டருக்கும் நம்ம பச்சையம்மன் கோயில் கவுண்டருக்கும் துணையாக இவங்களெல்லாம் முன்னாடி நின்றுதான் முதல்ல இதை துவக்கம் பண்ணாங்க. யாரு தெரியுமா? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுண்டிமேட்டூரை சேர்ந்த கான்ட்ராக்டர்காரர் வரத கவுண்டர் ஐயா அவர்களும், இன்னும் கரியாபுரை சேர்ந்த சுந்தரன் கவுண்டர் ஐயா அவர்களும், ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும், அழகன் கவுண்டர் ஐயா அவர்களும், இன்னும் அவருடன் இருக்கின்ற குழுக்கள் அவர்களும், இன்னும் பல்மேட்டூரை சேர்ந்த கோபால் கவுண்டர், சிஐடி ஆபீசர் பச்சமுத்து கவுண்டர், இன்னும் பாலிகாட்டை சேர்ந்த முருகன் கவுண்டர், நம்ம கரட்டூரை சேர்ந்த நம்ம வேலை கவுண்டரு, கோயில் வரி கொடுப்பவங்க எல்லாத்து பேரையும் சொல்லுவியாட்டு இருக்குது. சரி, கரட்டூரை சேர்ந்த பூபதி அவர்கள் இன்னும் பல பேர் சொல்லிட்டு போலாம். ஆமா, வேண்டாம் சாமி, நேரமாய் போயிடும். அதனால நம்ம கோவலங்காட்டை சேர்ந்த நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாராகிய மூர்த்தி அண்ணார் அவர்கள் இப்படி பல பேர் இருக்கிறார். மனிதர்களுடைய அனுகிரகத்தினால நமக்கு இந்த சிறியவனை மதித்து ஒரு நல்ல வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு பெரும் சபையில் நீ அந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடக கலையை விடிமுப்பொழுதை எடுத்து உலகெங்கு பரப்பி அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்ம நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் நன்றி, வணக்கம். அதாவது இந்த கூத்துக்கு பெரிய கூத்துன்னு பேரு. கூத்து எங்க வேணாலும் ஆடும், அது தெரு கூத்து எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா கூத்திலே கூத்து பெரிய கூத்து. இந்த பெரிய கூத்து பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தவறு இருந்தாலும் மன்னித்து உங்கள் பிள்ளை போல் எனக்கு அருள்பாலிக்க வேண்டுமா கேட்டுக் கொள்கிறேன். இப்ப அந்த கூத்தை பற்றி, அந்த கூத்துக்கு அரும்பாடுபட்டவர்கள், இந்த கூத்துக்காக வருகிற அந்த பக்தர்கள், கூத்துக்காக நன்கொடை கொடுத்த பக்தர்கள், அவர்கள் எல்லாம் பாராட்டி ஒரு சில வரிகள் அத வசனமாவும் சொல்லலாம், பாட்டு வடிவிலும் சொல்லலாம். பாடுங்க சாமி. தன்னானே 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 கூத்தி தன்னானே கூத்தில பெரிய கூத்தி தன்னானே பச்சையம்மன் கூத்தி அங்க தன்னானே கார்த்திகை மாதத்திலே தன்னானே கார்த்திகை மாதத்திலே தன்னானே இங்க கணக்கத்த ஆட்டக்காரத்தில்லாலே
பாடல் பிடித்திருந்தால் ஜோர கை தட்டி எனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பச்சையம்மனுக்காகவும் இந்த கூத்துக்கு நடையா நடந்து வசூல் பண்ணி அதை படுகின்ற கஷ்டப்படுகின்ற கவுண்டமார்களுக்கும் பெரிய கரை சின்ன கரை பங்காளிகளுக்கும் இப்படி பல கோடி பக்தர்களை ஒன்று சேர்த்திருக்கின்ற பச்சையம்மனுடைய அருளிக்கும் இந்த பக்தருக்கும் 1000 காவுகளை பெற்று இருக்கின்ற இந்த அருள்மிகு பச்சையம்மன் ஆடி வருகின்ற பக்தர்களை வரம் கொடுத்து காக்க வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்றவரை எழுதி இந்த சிறிய வரிகள். நன்றி. நன்றி, வணக்கம். அரசே, அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என் உயிரின மேலாய் மதிக்கின்ற எர்ரப்பட்டி மாநகரத்திலிருந்து வருகை தந்த திரைப்படப்புகள் சின்னசாமி அவர்கள், என் நண்பர் சகோதரன் தம்பி அவர்களுக்கும் நன்றி. இன்னும் அறிவியல் சொல்லிக் கொண்டே போனால் நிறைய ஆகும். அதனால அத்தனை கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி. இருந்தாலும் இது வைத்த நாடகம் என்ன நாடகம்? திரௌபதி துயில் இலையில் பாஞ்சாலி அம்மன் சபதம். இந்த நாடகத்தில் யாரு சொல்லவா? சொல்லுங்க சாமி.
உத்திராத நட்சத்திரத்தில் சூரிய உதயாதி விடியற் காலை பிறந்தபடியினால் காலை என் பெயர் என்ன வர்க்குனா என்று சொல்லக்கூடிய மன்னன் பார்த்திபார்ஜுனன் அப்படி பார்த்திபார்ஜுனனாக இருந்தாலும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? அருச்சாமி என்றதொரு தாயாரி உடஞ்சி போயிடும். அப்புறம் உனக்கு ஒரு கூத்து ஆடுற மாதிரி ஆகி போயிடும். அமைச்சரே, என் பெயர் அர்ஜுன மகாராஜனாக இருந்தாலும் என் தாயின் பெயர் யாரு? குந்தி தேவி மந்திரா தேவி என்று சொல்லக்கூடிய இரண்டு தாய்மார்கள். தாய் குந்தி தேவி, மந்தார தேவி. நாங்களுடைய தந்தை பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கும் தாய் குந்தி தேவிக்கும் மந்தார தேவிக்கும் தாங்கள் உடன்பிறப்புகள். ஆமா சாமி. தாயே, ஒரு கேள்வி. டெய்லி தான் கேக்குறாங்க சாமி. யார் தெரியுமா? யாரு? எத்தனை பேர் தெரியுமா? அவருடைய பெயர் நாமங்கள் என்ன? ஆமா, போடு போடு.
நாங்களோ தாரா புகழ்படித்த தர்மராஜன் வெற்றி மதிகிரி ஆண்டனுடைய 12,000 கஜேந்திரபலம் அடித்த பீமன் நாகமுடி தரித்த நகுலன் நகுலன் சாய்த்திரை கொடிவண்ணன் சகாதேவன் இருவருக்கு மூற்றவன் இருவருக்கு இளையவன் நடுபிறந்த நாயகன் எமது பெயர் அர்ஜுன மன்னன் குருநாடு குந்தி மக்கள் பதுவானை பாண்டு மக்கள் தாய் தந்தை பாடுபுத்திர மன்னன் தெரிந்து விட வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஐவராஜாக்களை பிறந்து எங்களுக்கு பங்கும் பகையாள் யாரு? ஆமா சாமி, உலகத்தை 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நாவல், இருளி, சூசை, திருமுஞ்சம், உட்கரம், தெங்கி, கமுகி என்று. இப்படி நாவலும் தீவிலே எழுந்தருளிய அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், விலாடம், யவனம், பட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், ஆசம், ஆசிரம், ஆந்தாரம், காம்போஜம், திராடம், குருகி, குடுகி, குந்தலம், கூச்சரம், கேகயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம், சதம், சவீரம், சாலவம், சிங்களம், சிந்தி, சீனம், சூரிசேனம், சோழம், சோழகம், திராவிடம், துளுவம், தெங்கனம், நெடுகம், நேபாளம், வங்காளம், கொப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிகம், கோடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், மாலவம், சுகுந்தம், வங்கம், வங்காளம், தீர்மதேசம்.
ஓய் மூணு கேட்டு தொண்டை வரட்டு போச்சு. அப்படி இருந்தாலும் இந்த 56 நாட்டிற்கு உரிமையானவர்கள் யார் யாரு? பாண்டு மகாராஜன், திருதராஷ்டிரன், விதுரர். விதுரருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க மௌன விரதம். சரி. அதனால என் தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு சரி பாண்டவர்கள் நீங்க ஐவராஜாக்கு 5. என் பெரிய தந்தை திருதராஷ்டிரன் பெற்ற புத்திரர்கள் சரி துரியோதனன், துச்சோதனன், சுத்தசன், சுமுகன், ஜலந்தன், சகன், சமன், இந்தன், அனுவிந்தன், குருபாகு, சுபாகு, துஷ்டதர்சனன், துஷ்டந்தன், விம்சதி, விகர்ணன், சுலோச்சனன், சித்திரன், சித்திராஜவன், சித்தராஜவன், சாரி சித்திரன், கலாசன், சுந்தரசனன், விபிச்சன், விகபசவன், பூரணநாபன், சுனாபன், நந்தன், உபநந்தன், சேனாதிபதி, சுசேசனன், குண்டோதரன், மகோதரன், சித்திரதோம்சன், சித்திரவன்மதரன், அபராகிகன், பண்டிதன், விசாலாசன், ஆர்பரன், அசிதன், சுவேட்சை, சுரடகஸ்தன், ஆதவேகன், சுவரச்சாகன், ஆதித்யகாசன், மகாசி, நாகநந்தன், உக்கரயோகி, கவசி, நிசங்கி, தண்டிதரன், தனிகரகன், பீமதரன், பீமவேகன், அவையன், ருசியன், குண்டபேதி, இராவி, தீர்க்கலோசனன், அதிதீர்க்கன், தீர்க்கன், தீர்க்கமாகு, மகரகுண்டன், குண்டசன், அனவசுவன், உக்கராயுதன், அந்தாயு, விரோசலன், சகுண்டலன், சிகரன். இப்படி இருங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படி 100 பேர்கள் பிறந்து எங்களை குருநாடு குருகுலம் என்று சொல்கிறார். சந்திரகுலம் என்று சொல்கிறார். குருநாடு கற்றவருக்கு தெரியும் அருமை, பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையின் பெருமை. அதே போல 56 தேசத்தினுடைய பெயரையும் 100 பேர் மன்னர்களுடைய பெயரையும் சொன்னதற்காக இந்த 100 நன்கொடையாய் பெற்ற தாய்க்கு உற்ற துணையாக நம் தாய் வாரி வழங்கியிருக்கிறார். நம்மள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது அந்த ஆயா. அதனால இந்த காணிக்கையை குழலுக்காருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி காணிக்காது. அப்படி இருந்தாலும் குருநாடு குருகுலம் குஞ்சு மக்கள் 5 மதுவானே குடி முதல்ல இருந்து இல்ல மதுவானே சந்திரகுலம். சந்திரகுலம் என்று சொல்கிறாய். சந்திரகுலம் எப்படி வந்தது? எப்படி? குருநாடு குருகுலம் என்று எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? அதாவது சந்திரனுடைய சதாபாரத்தில் அதாவது சிவனுடைய சதாமுடியிலே சந்திரன் பிறந்தான். சந்திரனுக்கு புதன் பிறந்தான். புதனுக்கு புரூரன் பிறந்தான். புரூரனுக்கு ஆயு பிறந்தான். ஆயுக்கு நகுசன் பிறந்தான். நகுசகனுக்கு யயாய் பிறந்தான். யயாய்க்கு சயாரி பிறந்தான். சயாரிக்கு சார்வபௌமன் பிறந்தான். சார்வபௌமனுக்கு ஜெயச்சேனன் பிறந்தான். ஜெயச்சேனனுக்கு நயூதனன் பிறந்தான். நயூதனனுக்கு வேட்குருவதன் பிறந்தான். வேட்குருவதனுக்கு தேவாபி பிறந்தான். தேவாபிக்கு உரிச்சகன் பிறந்தான். உரிச்சகனுக்கு அரிச்சகன் பிறந்தான். அரிச்சகனுக்கு மதிவானன் பிறந்தான். மதிவானனுக்கு திடன் பிறந்தான். திடனுக்கு நீலன் பிறந்தான். நீலனுக்கு துஷ்யந்தன் பிறந்தான். துஷ்யந்தனுக்கு பரதன் பிறந்தான். பரதனுக்கு பௌமன் பிறந்தான். பௌமனுக்கு சுகோத்திரன் பிறந்தான். சுகோத்திரனுக்கு அஸ்தன் பிறந்தான். அஸ்தன் பிறந்ததுனால இந்த நாட்டிற்கு அஸ்தினாபுரம் என்று பெயர். சரி, அத்திமாநகரம். அஸ்தனுக்கு நிகமன் பிறந்தான். நிகமனுக்கு அரசியல்மேலி பிறந்தான். அரசியல்மேலிக்கு சவ்வர்ணன் பிறந்தான். சவ்வர்ணனுக்கு குரு பிறந்தான். குரு பிறந்து இந்த நாட்டை ஆண்டபடியினால் குரு குலம் என்றும் குரு நாடு என்று பெயர் வந்தது. குருவுக்கு பரிசித்து பிறந்தான். பரிசித்துக்கு பிரதீபன் பிறந்தான். பிரதீபனுக்கு சந்திர மகாராஜன் பிறந்தான். சந்திர மகாராஜனுக்கு காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பிதாமகர் பீஷ்மாச்சாரியர் பிறந்தான். சித்திராங்கதன் சித்திரவீரன் என்று சொல்லக்கூடியவர்கள் பிறந்தார்கள். அதாவது பிரம்மச்சாரி விரதம் பூண்டதுனால பீஷ்மாச்சாரி கல்யாணம் இல்ல. அதனால சித்திராங்கதன் தெய்வலோகத்தில் சித்திராங்கதனால போரிலே மடிந்தான். பிறகு சித்திரவீரியன் தன் மனைவியை உடலுறவு கொள்ளாமல் நோய்வாய்ப்பட்டு மடிந்தான். குலம் விரித்தடைவில்லை என்று என் குலகுருவாய் விளங்கி வரக்கூடிய அதாவது ராஜமாதா சத்தியவதி என்று சொல்லக்கூடிய தாய் நாம் குழு விரிச்சு அடை வேண்டுமே. கல்யாணம் பண்ணியாச்சு. யாரு? காசிமன்னனுடைய மகள் அம்பிகை அம்பாலிகை. அதனால யாருக்கு? சித்திரவீரனுக்கு.
அவங்க ஒண்ணு சேரல, பொண்டாட்டிங்கிறது ஒண்ணு சேராம சரி. குல விருத்தி அடையல. சரி. அதனால கால பருவத்திலே 5 திருவயது அறியா பருவத்தில் இருக்கிற போது வராஜ முனிவரை சேர்ந்து வேதி வியாசரை பெற்றெடுத்தோம். சரி. யாரு? சத்தியாவதி சொல்றது. அதனால நம்முடைய மகன் இருக்கிறான் அல்லவா, அவனை அழைத்து இந்த பெண்களிடம் சேர சொல்லலாம், சரி. குல விருத்தி அடைய வேண்டுமே என்பதற்காக அழைக்க வேதி வியாசரை பார்த்த உடனே அந்த பெண் என்ன செய்து கொண்டாள்? என்ன செய்தாள்? அந்த முனிவருடைய அகோர கோரத்தை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சேர்ந்தாள். சரி. அம்மா, இது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஆனா பக்கத்துக்கு உதவாது, கண் இல்லாம தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னான். அதனால அம்பிகை யாரு? தீரதராஷ்டிரனை பெற்றெடுத்தார். பிறகு அம்பாலிகை அழைத்து அலங்காரம் செய்து அதே வேலை வியாசரிடம் சேர சொல்ல அந்த பெண் இவருடைய கோர உருவத்தை பார்த்து முனிவருடைய தப வலிமையை பார்த்து கூனி குறுகி அப்படி முடங்கி கொண்டார். அப்ப அந்த முனிவர் சேர்ந்தார். அம்மா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆனா பட்டத்துக்கு உதவாது, பாண்டுவாக பிறக்கும். அவரே என் தந்தையார் பாண்டு மகாராஜன். பிறகு மீண்டும் இன்னொரு தடவை என்ன கட்டாயப்படுத்தாத அம்மா என்று சொல்ல, சரி இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு பிள்ளை பெற்றுக் கொடு என்று சொல்ல அம்பிகை இடத்துல சொல்ல, அம்பிகை என்ன செய்தால் அவளுக்கு போக மனம் இல்லாம சேர விருப்பம் இல்லாம தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாலியை அலங்காரம் செய்து அவளை அனுப்பி வைத்தார். அந்த பணிப்பெண் மிகவும் சந்தோஷமாக சரித்திரம் பிடித்தவனுக்கு தனப்புதையில் கிடைத்தால் எப்படியோ அது போல மற்ற மகிழ்வோடு சேர்ந்தார். அம்மா, இதற்கு ஒரு குழந்தை பிறக்கும், அழகு, அறிவு, சிந்தனை, ஆற்றல், திறமை, வீர தீரம் அனைத்தும் மிக்கவனாய் பிறக்கும். ஆனா இடம் மாறிவிட்டது. அப்படின்னா மறக்க வேண்டிய இடத்துல பிறகு தாரிக்கிட்டு பிறகு மறைமுகமா சொல்றாரு. அப்படி என்று சொல்லிவிட்டு மீண்டும் என்னை கட்டாயப்படுத்தாது என்று வேதவியாசர் சென்றார். அந்த வழியிலே பிறந்தவர்கள் தான் நாங்கள் ஐவராஜாக்கள். யயாதி வம்சத்திலே பிறந்தவர்கள் 47 தலைமுறைகள். 47. ஆமா, நீங்க 47வது இருக்கிறா. சதானிகன் வரைக்கும். சரி. அப்படி இருந்தா அபிமன்னன் பரிசித்து சதானிகன் அப்பதான் 47. சரி சாமி. அப்படி இருக்க நாங்கள் இப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணார் சரி தர்மராஜா, என் தேவியகப்பட்ட பத்தினி பாஞ்சாலி, நாங்கள் எல்லாம் இந்திர பிரஸ்துபத்தி என் அண்ணா சக்கரவர்த்தி பட்டம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால நான் என் அண்ணனை காண வேண்டும் என்றால் என் இளைய தம்பிகளை விளங்கிவிடக்கூடிய நகலின் சகாதவர்களையும் அழைத்து ஒருமிக்க நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி நகலின் சகாதி அவர்களை அர்ஜுனன் அழைக்க நகலனா இல்ல சகாதவன சபைக்கு வருகிற விதம் காண்க.